அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக நுரையீரல் பகுதியில் ஏற்படுகின்ற தொற்று நோய்க்கும் கடுமையான சளி தொந்தரவுக்கும் காரணங்கள், அதை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள், அதை முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை முசுமுசுக்கையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். முசுமுசுக்கை இலை 25 கிராம், தூதுவளை இலை 25 கிராம், முடக்கொத்தான் இலை 25 கிராம், புழுங்கல் அரிசி 200 கிராம், காய்ந்த மிளகாய் வற்றல் 10 கிராம், மேல் தோல் நீக்கிய இஞ்சி துண்டு 10 கிராம், மிளகு 10 கிராம், சீரகம் 10 கிராம், மேல் தோல் நீக்கிய பூண்டு பற்கள் 10 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவிற்கு, உப்பு தேவையான அளவிற்கு, அத்தனை பொருட்களையும் அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது புழுங்கல் அரிசியும் துவரம் பருப்பு மற்றும் காய்ந்த மிளகாய் வற்றல், மிளகு, சீரகம், பூண்டு, உப்பு இவையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஊற வைத்து அதை அரைத்து தனியாக எடுக்கவும். அரைத்தெடுத்த மாவுடன் முசுமுசுக்கை இலை, தூதுவளை இலை மற்றும் முடக்கொத்தான் இலைகளையும் அரைத்து அந்த மாவுடன் சேர்த்து ஒன்றாக கலக்கி தனியாக எடுக்கவும். அரைத்தெடுத்த மாவை இப்பொழுது அடையாக நாம் செய்ய போகின்றோம். நாம் வாணலில் தட்டிய அடையை பொன்னிறமாக எடுப்பதற்கு தேவையான அளவிற்கு நல்லெண்ணெயை விடவும். அன்பான நேயர்களே, நன்றாக வெந்த அடையை மீண்டும் ஒரு முறை திருப்பி வேக வைக்கவும். அற்புதமான முறையில் அடை முசுமுசுக்கை அடை நன்றாக வெந்துவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொன்னிறமாக நாம் செய்தெடுத்த முசுமுசுக்கை அடையை குறிப்பாக நுரையீரல் நோய் உடையவர்களும் கடுமையான சளி தொல்லை என்கிற நோய் உடையவர்களும் வாரம் ஒரு முறை இந்த அடையை செய்து உணவே மருந்து என்கிற அடிப்படையின் கீழ் துர்நாற்றம், பற்களில் ஏற்படுகின்ற பல நோய்களை நீக்கும். இதில் இருக்கக்கூடிய கசப்பு என்கிற வேதிப்பொருள் சர்க்கரையின் அளவை பராமரிக்கும். சர்க்கரை நோயை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வந்து இன்சுலின் என்கிற சுரப்பின் அளவுகளை சீர் செய்யும். சர்க்கரை நோயினால் வருகின்ற மதமதப்பு, கை கால் எரிச்சல் போன்றவற்றை தணிக்கும். மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு மூலிகை. சிவப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா, நாட்டு கொய்யா என்று பல வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வகையும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை கொண்டுள்ளன. அந்த வகையில் நாம் எடுத்துக்கொண்டிருப்பது நாட்டு கொய்யா. நாட்டு கொய்யாவின் இலைகள் சற்று கரும்பச்சையுடன் நன்றாக அடர்ந்து இருக்கும். நாம் எடுத்துக்கொண்ட இலையும் நாட்டு கொய்யா இலைகள். நாட்டு கொய்யா மிக சிறந்த மலமிளக்கி, உடலுக்கு நன்மை, சர்க்கரை நோயை பரிபூரணமாக தீர்க்கும் என்பதால் நாட்டு கொய்யா இலைகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் வேப்பிலை. வேப்பிலை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. வேப்பிலை கொழுந்து,
வேப்பிலை மரத்தின் பட்டை, வேர், வேம்பு குச்சி, வேம்பு குச்சியினுடைய அத்தனை பாகங்கள் மற்றும் வேப்பிலை மரத்தில் இருக்கக்கூடிய வேப்பம்பழம், வேப்பன் விதை, உள்ளே இருக்கக்கூடிய வித்து, இவையெல்லாம் மிகவும் இன்றியமையாத ஒரு பொருள். 100 ஆண்டுகள் கடந்த வேம்பின் இலைகள் பல நோய்களை போக்கும். 30 வருடங்கள் கடந்த வேம்பின் இலை உடலை தங்கமாக்கும், அதாவது உறுதித்தன்மையை ஏற்படுத்தும். 50 ஆண்டுகள் கடந்த வேப்ப மரத்தின் பட்டை பல் நோயை போக்கும். பற்களில் ஏற்படுகின்ற பல கிருமிகளை நீக்கும். பற்களில் ஏற்படுகின்ற பயோரியா என்கிற பல நோயை போக்கும். 75 ஆண்டுகள் கடந்த வேம்பு காய கற்பமாக மாறும். அதன் பால் பல நோய்களை போக்கும். தோல் நோய், கடுமையான தொற்று நோய்கள் இவற்றை தணிக்கும். 100 ஆண்டுகள் கடந்த வேம்பின் இலை கொடிய மதுமேக நோயை முற்றிலும் நீக்கும். அந்த வகையில் 100 ஆண்டுகள் கடந்த வேம்பின் இலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள் வெற்றிலை. தாம்பூலம், நாகவல்லி, பீட்டில் லீவ் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. வெற்றிலை வெற்றியை குறிக்கும். இந்திர லோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனின் தேவகொடி. இது பல தேவர்கள் வசிக்கின்ற ஒரு மருத்துவ ஆன்மீக மூலிகை இலை. அடிபாகத்தில் பிரம்மா, மேல் பாகத்தில் சிவன், நடுபாகத்தில் விஷ்ணு, மற்ற பாகத்தில் எல்லாம் தேவாதி தேவர்கள் வசிப்பதாக தாம்பூல பிரசன்னத்தில் கூறப்பட்டுள்ளன. தாம்பூல பிரசன்னம் ஒரு கோவிலுக்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ பல வகையான தோஷங்கள் இருந்தால் ஜோதிடம் என்கிற அற்புதமான வெற்றிலை ஜோதிடம், அதற்கு தாம்பூல பிரசன்னம் என்று பெயர். இந்த தாம்பூல பிரசன்னத்தில் வெற்றிலை ஒரு இன்றியமையாத ஒரு பொருள். குறிப்பாக இது வெற்றியை குறிக்கும். பல நோய்களை போக்கும். இதன் நரம்புகளை நீக்கி இதன் இலைகளினுடைய பகுதியை மட்டும் பயன்படுத்தி வந்தால் பல நோய்களை போக்கும். இதன் காம்பு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மலச்சிக்கலை போக்கும். இதன் இலைச்சாறு பசிமந்தம், அஜீரணம், சர்க்கரை நோய், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு பாதிப்பு இவையெல்லாம் தணிக்கும். உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்களை போக்கும். ஆண்களுக்கு விசேஷ சக்தியை தரும். போக சக்தியை தூண்டும். தாம்பூலம் தரித்தல் என்பது தமிழர்களின் ஒரு இன்றியமையாத ஒரு பொருள். நவீன காலத்தில் இதனுடன் போதையும் உடலுக்கு தீங்கையும் தருகின்ற குட்கா, பான்பிராக், புகையிலை இவற்றை சேர்த்து தருவதினால் இது முற்றிலும் தீமை. ஆனால் தாம்பூலத்தில் இதில் இருக்கக்கூடிய ரோஜா இதழ், வெள்ளரி விதை மற்றும் பனம் கற்கண்டு அல்லது கற்கண்டு போன்றவற்றை எல்லாம் சேர்த்து சிறிது சுண்ணாம்புடன் தேன் சேர்த்து மென்று வந்தால் வாய் கமகமக்கும். கற்பூரம் நாருமோ என்கிற அந்த அற்புதமான ஸ்லோகத்தின்படி நமது வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள் நீங்கும் என்பதாலும் சர்க்கரை நோயை தணிப்பதாலும் நாம் வெற்றிலையும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், செய்யப்போகின்ற மருந்தின் செயல்முறைகளையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்க போகின்றோம். மேலும் இன்று நாம் செய்யப்போகின்ற சர்க்கரை நோய் வயோதிகத்தில் வருகின்ற சர்க்கரை நோயாளிக்கான ஒரு அற்புதமான மருத்துவம். அவற்றை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.